எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ வழக்கமான ஆன்மீக பேச்சு கிடையாது. இது உங்க வாழ்க்கையோட நிதர்சனத்தை புட்டு வைக்க போற ஒரு பெரிய உண்மை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பவாச்சும் ஒரு ஆளுக்கிட்ட ஏமாந்து நின்ன அனுபவம் இருக்கா? இவர் பெரிய மகான்பா, இவர் காலில் விழுந்தா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு யாரையாச்சும் நம்பி அப்புறம் அவங்க செஞ்ச தாரியத்தை பார்த்துட்டு இரத்த கண்ணீர் வடிச்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாமே போலி ஆயிடுச்சு. சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உடுத்துற துணி வரைக்கும் எது அசல் எது நகல்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதையெல்லாம் விட ரொம்ப ஆபத்தான ஒரு போலித்தனம் எது தெரியுமா? ஆன்மீகத்துல நிலவர போலித்தனம். மனிதனோட பயத்தையும் அவனோட பலவீனத்தையும் அவனோட கவலையையும் மூலதனமா வச்சு தர்மத்தின் பேரால் நடக்கிற வியாபாரம் தான் இன்னைக்கு பல பேரை குருடர்களா மாத்தி வச்சிருக்கு. ஒருவன் தலையில காவி துணியை கட்டிக்கிட்டா உடனே அவன் துறவி ஆயிடுவானா? கையில 4 மணி மாலையை போட்டுட்டு 4 நல்ல வார்த்தை பேசிட்டா அவன் பெரிய ஞானி ஆயிடுவானா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு. ஆனா ஆன்மீகத்துல மின்னுறது எல்லாமே தங்கம்னு நம்பி தான் வாழ்க்கையையே தொலைச்சவங்க இங்க ஏராளம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல என்ன நடக்குது? ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கான், வேலை போயிடுச்சு, குடும்பத்துல நிம்மதி இல்ல, உடம்புல நோய். உடனே அவன் யாரை தேடி ஓடுறான்? யாராவது ஒருத்தர் அவனுக்கு ஒரு குறுக்கு வழி சொல்லி கொடுக்க மாட்டாங்களான்னு தேடுறான். அந்த பலவீனமான நேரத்தை பார்த்து அவன்கிட்ட வந்து, நான் உனக்கு அற்புதங்களை செஞ்சு காட்டுறேன், என் கைப்பட்டா உனக்கு நோய் தீரும், எனக்கு இவ்வளவு காசு கொடு, உனக்கு கிரகதோஷமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற போலி ஆன்மீகவாதிகள் இன்னைக்கு ஊருக்கு ஊர் புற்றீசல் போல பெருகிட்டாங்க. ஆனா இவங்களையெல்லாம் நாம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? எது உண்மையான ஆன்மீகம், எது போலித்தனம், எது மனிதனை விடுதலை பாதையில கூட்டிட்டு போகும், எது மனிதனை மேலும் மேலும் அடிமையாக்கும்? ஸ்ரீ வேதாந்த தேசிகர் எழுதிய சங்கல்ப சூரியோதயம் என்ற அந்த மாபெரும் தத்துவ நாடகத்தின் 2ஆம் அத்தியாயமான சித்தாந்த ஸ்தாபனம் நமக்கு இதைத்தான் மிக தெளிவாக விளக்குகிறது. போலித்தனங்களை உடைத்தெறிந்து உண்மையான தத்துவத்தை நிலைநாட்டுவது எப்படி என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு கற்பிக்கிறது. வாங்க, ஒரு சின்ன கதையோட நாம இதை ஆழமா புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். ஒரு ஊர்ல ரங்கன் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில ஒரே கஷ்டம், வியாபாரத்துல நஷ்டம், கடன் தொல்லை, வீட்டில் எந்நேரமும் சண்டை. நிம்மதியை தேடி அவன் அலைஞ்சான். அப்போ அந்த ஊருக்கு ஒரு புது சாமிஜியோட வருகை இருந்தது. அவர் பேரு மாயானந்தா. பெரிய பந்தல், ஆயிரக்கணக்கான ஜனங்கள், கண்ணை பறிக்கிற விளக்குகள். சாமிஜி மேடையில உட்கார்ந்து காத்திலிருந்து பவளமாலையை வரவழிச்சு காட்டுறார். காத்திலிருந்து திருநீரை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியத்துல மெய்சிலிர்த்து நிற்கிறாங்க. அடடா, இவர் உண்மையிலேயே கடவுளின் அவதாரம்தான் அப்படின்னு எல்லாரும் அவர் காலில் விழுறாங்க. ரங்கனும் அந்த மாயக்காட்சியை பார்த்துட்டு பிரமிச்சு போனான். தான் கையில இருந்த கடைசி சிறுகட்டையையும் எடுத்துட்டு போய் அந்த மாயானந்தாவின் காலடியில வச்சான். சாமி, என் கஷ்டத்தை போக்குங்கன்னு அழுதான். மாயானந்தா சிரிச்சுக்கிட்டே, மகனே, உன் தலையெழுத்த நான் மாட்டிடுறேன், ஆனா அதற்கு நீ உன் சொத்துல பாதிய என் ஆசிரமத்துக்கு தானமா கொடுக்கணும்னு சொன்னாரு. ரங்கனும் குருட்டு நம்பிக்கையில சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அதே ஊரோட ஒதுக்குப்புறமான ஒரு சின்ன குடிசையில எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம, எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம விவேகானந்தர் என்ற ஒரு பெரிய தத்துவ ஞானி வாழ்ந்து வந்தார். அவர் கையில இருந்து பவள மாலையோ திருநீரோ வரவழைக்க மாட்டார். ஆனா யாராவது கஷ்டத்துல வந்தா அவங்க மனசுல இருக்கிற அறியாமை இருள போக்குற மாதிரி தத்துவ வார்த்தைகளை சொல்வார். மன அமைதிக்கு வழிகாட்டுவார். ஒரு நாள் ரங்கன் தன் சொத்தை எழுதி கொடுக்க போற வழியில அந்த ஞானியின் குடிசையை கடக்க நேரிட்டது. ஞானி ரங்கனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ரங்கா, காத்துல இருந்து பவளமாலைய வரவழைக்கிறது பெரிய விஷயமா, இல்ல மனசுக்குள்ள இருக்கிற பேராசையையும் கோபத்தையும் ஒழிக்கிறது பெரிய விஷயமா? கையில இருந்து திருநீரை வரவழைக்கிற ஆள் உன் மனசுல இருக்கிற துக்கத்தை மாத்த முடியுமா? யோசித்துப்பார். பவளமாலையை காத்துல இருந்து எடுக்கிறவர் அதை ஏன் உன் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறார்? உன்கிட்ட இருந்து சொத்தை கேட்கிறார் என்றால் அவர் ஆன்மீகவாதியா இல்ல ஆன்மீக வியாபாரியா? இந்த ஒரு கேள்வி ரங்கனின் தலையில பெரிய இடி போல விழுந்தது.
அவன் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் பாய்ந்தது. நாம கூட அப்படித்தானே வாழ்கிறோம். ஒருத்தன் கைஜாலம் பண்ணினா, அற்புதங்கள் செஞ்சா அத ஆன்மீகம்னு நம்பிடுறோம். ஆனா உண்மையான ஆன்மீகம் என்பது மாயாஜாலம் கிடையாது. அது மனித மனதை தூய்மைப்படுத்தும் ஒரு மாபெரும் தத்துவம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல போலி ஆன்மீகவாதிகள் எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க தெரியுமா? 3 முக்கிய வழிகள்ல ஏமாத்துறாங்க. முதலாவது, பயத்தை விதைப்பது. உன் ஜாதகத்துல அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நீ இதை செய்யலைனா உன் குடும்பத்துக்கு ஆபத்து அப்படின்னு பயமுறுத்துவாங்க. கடவுள் அன்பானவர், கருணையானவர் அப்படின்னு சொல்றத விட்டுட்டு கடவுளை ஒரு தண்டனை கொடுக்கும் அதிகாரியா சித்திர பண்ணி மக்கள் மனசுல பயத்தை விதைப்பாங்க. பயம் எங்க இருக்கோ அங்க அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாத இடத்துல ஏமாற்றுக்காரர்களுக்கு கொண்டாட்டம். இரண்டாவது, ஆசையை தூண்டுவது. நான் ஒரு தாயத்து தர்றேன், அதை மாட்டிக்கிட்டா நீ ஒரே மாசத்துல கோடீஸ்வரன் ஆயிடுவ, இந்த யோகாவை செஞ்சா உனக்கு எல்லா சுகமும் கிடைக்கும் அப்படின்னு பேராசையை தூண்டுவாங்க. உழைக்காமல் எதுவும் வராது என்ற நிதர்சனத்தை மறக்கடிச்சு குறுக்கு வழியை காட்டுவாங்க. மூன்றாவது, அற்புதங்களை காட்டி ஏமாற்றுவது. கைஜாலம், மந்திரவாதம், கண்ணை கட்டுற வித்தைகள், இதையெல்லாம் காட்டி தங்களை இறைவனுக்கு நிகரானவர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனா உண்மையான ஆன்மீகம் என்ன சொல்லுது? ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தன் நாடகத்துல விவேகன் என்ற கதாபாத்திரத்தின் மூலமா இதை தெள்ளத் தெளிவா விளக்குகிறார். உண்மையான ஆன்மீகவாதி உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அவர் உங்க மனசுல இருக்கிற அறியாமையை போக்குவார். உங்களை சுதந்திரமான மனிதனாக மாற்றுவார். உங்களை யாரையும் சார்ந்திருக்க வைக்க மாட்டார். உங்களை உங்களுக்குள்ளேயே இறைவனை காண வைப்பார். சிந்தித்து பாருங்கள், போலி ஆன்மீகவாதிகளை அடையாளம் காண்பது எப்படி? யார் ஒருவர் உங்கள் அறியாமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முயல்கிறாரோ, யார் ஒருவர் தர்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களை நம்பச் சொல்லி உங்களுடைய சுய சிந்தனையை முடக்குகிறாரோ, யார் ஒருவர் தன்னைத்தானே கடவுள் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு ஆடம்பரத்தில் திளைக்கிறாரோ, அவர்தான் போலி ஆன்மீகவாதி. இதை நாம உணராத வரைக்கும் ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாந்து கொண்டேதான் இருப்போம். மனித மனம் எப்போது விவேகத்தை பெறுகிறதோ, எப்போது எது உண்மை எது பொய் என்ற பகுத்தறிவை பெறுகிறதோ, அப்போதுதான் இந்த போலித்தனங்களின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியும். இப்படிப்பட்ட விவேகத்தின் அரசவையில் போலி தத்துவங்களையும் போலி நம்பிக்கைகளையும் எதிர்கொள்ள என்ன மாதிரியான களப்பின்னணி உருவாகிறது? விவேகன் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறான் என்பதை அடுத்த பகுதியில் நாம் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். இப்போ நாம பார்த்த அந்த ஹூக்ல இருந்து கதையோட அடுத்த மிக முக்கியமான கட்டத்துக்குள்ள நுழைய போறோம். மனசுங்கிறது ஒரு பெரிய ராஜ்யம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கான். அவன்தான் விவேகன். விவேகன் அப்படின்னா வேற எதுவும் இல்லைங்க. எது சரி, எது தப்பு, எது அசல், எது நகல்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய பகுத்தறிவு தான் விவேகன். ஒரு நாள் விவேகனோட சிம்மாசனத்துல அவன் உட்கார்ந்திருக்கான். அவன் முகத்துல பெரிய கவலை. ஏன் தெரியுமா? அவன் ஆளுமை செய்யக்கூடிய அந்த மனசுங்கிற ராஜ்யத்துல 4 பக்கமும் இருந்து தேவையில்லாத குழப்பங்களும் போலி தத்துவங்களும் மனிதனை அழிவு பாதையில கூட்டிட்டு போற தவறான எண்ணங்களும் படையெடுத்து வர தொடங்கிடுச்சு. அந்த அரசவை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பக்கத்துல அறம், அமைதி, பக்தி, ஞானம்னு நல்ல குணங்கள்லாம் அடங்கி ஒடுங்கி நிக்குது. இன்னொரு பக்கத்துல காமம், குரோதம், மோகம், மதம், மாச்சரியம்னு சொல்ற தீய குணங்கள்லாம் பெரிய ஆட்டம் போட்டுக்கிட்டு கதவை தட்டுது. இதையெல்லாம் விட ஆபத்தா, கடவுளே இல்ல, ஆத்மாவே இல்ல, கண்ணுக்கு தெரிகிற உடம்பு மட்டும்தான் உண்மை, தின்னுட்டு தூங்கிட்டு ஜாலியா இருன்னு சொல்ற சார்வாகவாதங்களும், உலகத்துல எதுவுமே நிலையில்ல, எல்லாமே சூன்யம்தான்னு சொல்ற பௌத்தவாதங்களும் அந்த அரசலைக்குள்ள ஊடுருவ தொடங்குது. விவேகன் தன் மந்திரியான சுமதிய பார்க்கிறான். சுமதினா யாரு? நல்ல அறிவு, தூய்மையான சிந்தனை. விவேகன் கேக்குறான், சுமதி, நம்ம ராஜ்யத்துக்கு என்ன ஆச்சு? மக்கள் ஏன் இவ்வளவு குழப்பத்துல இருக்காங்க? ஏன் மனிதர்கள் உண்மையான நிம்மதியை தேடாம தற்காலிகமான சிற்றின்பங்கள்லையும் போலி சித்தாந்தங்கள்லையும் போய் விழுகிறாங்க? அதற்கு சுமதி சொல்ற பதில்தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்துது.
சுமதி சொல்றா, மன்னவா, மனித மனசுங்கிறது ரொம்ப மென்மையானது. அது எப்போதுமே இலகுவான வழியை தேடும். கஷ்டப்பட்டு உண்மை தத்துவத்தை கத்துக்கிறத விட யாராவது ஒருத்தன் நான் உன்னை ஒரே நாள்ல உயர்த்துறேன்னு பொய் சொன்னா அதை நம்புறதுக்கு தான் மனித மனம் ஆசைப்படுது. அதனால தான் இங்க பொய்யான கோட்பாடுகள் ரொம்ப வேகமா பரவுது. இதை நம்ம நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு உங்க ஆபீஸ்லயோ உங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்க சமூகத்திலேயோ யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அதை நேர்மையான வழியில அடைவதற்கு வழிகாட்டினா யாருமே கேட்க மாட்டாங்க. தம்பி, நீ தினமும் 4 மணி நேரம் உழைக்கணும், நேர்மையா இருக்கணும்னு சொன்னா போப்பா பழச பேசிக்கிட்டுன்னு போயிடுவாங்க. ஆனா இந்த அட்டைய வாங்கு, ஒரே வாரத்துல கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு சொன்னா கடன் வாங்கிட்டு போய் அந்த அட்டைய வாங்குவாங்க. ஏன் இந்த மனநிலை வருது? ஏன்னா மனித மனசுல விவேகம்ங்கிற ராஜா தூங்கிட்டான். விவேகம் தூங்கும்போது அங்கே மோகம் என்ற இருள் சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்குது. விவேகனின் அரசவையில இப்போ ஒரு பெரிய விவாதம் நடக்குது. விவேகன் தன் படைகளை தயார் செய்யறான். அந்த படைகள் என்ன தெரியுமா? சாஸ்திர ஞானம், தர்க்க அறிவு, ஆத்ம பரிசோதனை, இறை நம்பிக்கை. விவேகன் முழங்குகிறான், நம்ம ராஜ்யத்துக்குள்ள புகுந்திருக்கிற போலித்தனங்களை நாம சும்மா விட்டுட முடியாது. வெறும் ஆயுதங்களால இந்த போலித்தனங்களை அழிக்க முடியாது. ஏன்னா போலி சித்தாந்தங்கள் மனிதனோட மனசுக்குள்ள எண்ணங்களா இருக்கு. ஒரு தவறான எண்ணத்தை அழிக்கணும்னா அதைவிட வலிமையான, தூய்மையான ஒரு உண்மையான எண்ணத்தால் மட்டுமே முடியும். எவ்வளோ பெரிய வார்த்தை பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளேயும் எத்தனையோ தவறான எண்ணங்கள், பயங்கள், சந்தேகங்கள் கதவை தட்டுது. நான் தோத்துடுவேனோ, எனக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காதோ, கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு பல எதிர்மறை எண்ணங்கள் நம்ம அரசவைக்குள்ள புகுந்து நம்மள மிரட்டுது. அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும்? விவேகன் மாதிரி கம்பீரமா எழுந்து நிற்கணும். இல்ல, இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் போலியானது, என் ஆத்மா அழிவற்றது, இறைவனின் கருணை எனக்கு இருக்கு என்ற உண்மையான தத்துவத்தை சொல்லி அந்த தவறான எண்ணங்களை விரட்டி அடிக்கணும். விவேகனின் அரசவையில இப்போ மாற்று மதங்களின், மாற்று தத்துவங்களின் கருத்துக்கள் ஒவ்வொன்றாக வரத் தொடங்குகின்றன. அந்த சித்தாந்தங்கள் என்னென்ன, அவை எப்படி மனிதகுலத்தை நல்வழிப்படுத்துவதற்கு பதிலாக திசை திருப்புகின்றன என்பதைத்தான் அடுத்து வரக்கூடிய பகுதியில நாம பார்க்க போறோம். இந்த அரசவை காட்சி நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். உங்கள் மனமே ஒரு அரசவை. அதில் விவேகம் என்ற ராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்து தீர்ப்பு சொல்லட்டும். அப்பொழுதுதான் போலியான எண்ணங்கள் உங்கள் மனதை கைப்பற்ற முடியாது. சரி, அந்த விவேகனின் அரசவைக்குள்ள படையெடுத்து வந்த மாற்று மதங்களின் வாதங்கள் என்ன? அவைகளை விவேகன் எப்படி எதிர்கொண்டான்? வாருங்கள், அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். இப்போ விவேகனோட அரசவைக்குள்ள தங்களை பெரிய தத்துவவாதிகள்னு சொல்லிக்கிட்டு சில கூட்டங்கள் நுழையுது. அதுல முதலாவதா வர்ற கூட்டம்தான் சார்வாகர்கள். சார்வாக தத்துவம்னா என்ன தெரியுமா? சுருக்கமா சொல்லணும்னா தின்னிட்டு தூங்கிட்டு ஜாலியா இரு அப்படின்னு சொல்ற தத்துவம். அந்த சார்வாகவாதத்தை சார்ந்த ஒருத்தன் விவேகனின் அரசவையில உரக்க பேசுறான். மன்னவனே, எதுக்கு இந்த பக்தி, எதுக்கு இந்த தர்மம், எதுக்கு மறுபிறவி, பாவம், புண்ணியம்னு தேவையில்லாத பயம்? கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்புதான் உண்மை. கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவும் இல்லை, பரமாத்மாவும் இல்லை. செத்துப்போனா இந்த உடம்பு சாம்பலா போயிடும். சாம்பலான அப்புறம் யாரு திரும்ப வரப்போறா? அதனால கடன் வாங்கியாவது நெய் குடி, கடன் வாங்கியாவது வாழ்க்கையை அனுபவி. உலகத்துல சுகமா வாழ்றது மட்டும்தான் ஒரே லட்சியம். செத்ததுக்கப்புறம் நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனம். யோசிச்சு பாருங்க. இந்த சார்பாக தத்துவம் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனா இன்னைக்கு நவீன உலகத்துல வாழ்கிற பல பேரோட மனநிலை இந்த சார்பாக தத்துவம் மாதிரி தான் இருக்கு. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவைதான் மச்சி, கூடா கொண்டாடு. யாரை ஏமாத்தினா என்ன, யாருக்கு துரோகம் பண்ணா என்ன, நமக்கு காசு வந்தா சரி, நமக்கு சுகம் கிடைச்சா சரி அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு சமூகத்துல அதிகமாயிக்கிட்டே வர்றாங்க இல்லையா? கடன் வாங்கியாவது காரை வாங்கு, கடன் வாங்கியாவது பெரிய போனை வாங்கு, அப்புறம் கடன் அடைக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கோ. இதுதானே இன்னைக்கு நடக்குது. சார்வாத தத்துவம் மனிதனுக்கு தற்காலிக சுகத்தை காட்டி அவனை அடிமையாக்கி கடைசியில நாசமாக்கிடும். சார்வாகன் பேசி முடிச்சதும் அடுத்து வர்றான் பௌத்தவாதத்தை சேர்ந்தவன்.
அவன் சொல்றான், மன்னவா, உலகத்துல எதுவுமே நிஜமில்லை, எல்லாமே கண நேரத்துல மாறுவது, நிலைத்த ஆத்மான்னு எதுவும் இல்லை, எல்லாமே சூன்யம். துன்பத்தில இருந்து தப்பிக்கணும்னா எல்லாத்தையும் துறந்துடு, எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கோ. இப்படி ஆளுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லி விவேகனின் அரசவையை குழப்பத்தில் ஆழ்த்துறாங்க. ஒருத்தன் உடம்பே உண்மைங்கிறான், இன்னொருத்தன் எதுவுமே இல்லை சூன்யம்ங்கிறான். இன்னொரு கூட்டினர் இல்லை இல்லை, உலகம் உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை, எல்லாமே மனசோட கற்பனைதான்னு சொல்றாங்க. இத பார்த்த விவேகன் அமைதியா நின்றான். அவன் யோசிச்சான், இந்த தத்துவங்கள் எல்லாம் மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப அழகா கவர்ச்சியா தெரியும். ஆனா இதனால மனிதனுக்கு உண்மையான அமைதியோ வாழ்க்கையின் உண்மையான நோக்கமோ கிடைக்குமா? ஒரு நிமிஷம் நாம சிந்திக்கணும். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ புது புது கோட்பாடுகள் வருது. செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள்னு சொல்லிக்கிட்டு சிலர் வர்றாங்க. நீயே கடவுள், நீ என்ன நினைச்சாலும் நடக்கும், தர்மத்தை பத்தியெல்லாம் கவலைப்படாதேன்னு சொல்றாங்க. சில பேர் வாழ்க்கையே ஒரு பொய், யாருக்காகவும் வாழாதே, சுயநலமாயிருன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாற்றுவாதங்கள் எல்லாமே மனிதனை எங்கே கூட்டிட்டு போகுது? மனிதனை மேலும் மேலும் சுயநலவாதியாகவும் பயந்தாங்கொள்ளியாகவும் மன அழுத்தம் நிறைந்தவனாகவும் மாத்துது. உதாரணத்துக்கு, ஒரு மனிதன் சார்வாக கொள்கையை பின்பற்றி நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், தர்மத்தை பேண மாட்டேன்னு வாழ்ந்தா அவனால ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியுமா? அவனால ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியுமா? அவனுக்கு ஆபத்துன்னு வரும்போது யார் அவனுக்கு உதவி செய்வா? அதே போல எல்லாமே சூன்யம், எதுவுமே நிலையில்லைன்னு நினைச்சா மனிதனுக்கு வாழறதுக்கான நம்பிக்கையே போயிடும். நாம ஏன் வாழணும், நாம ஏன் நல்ல காரியங்கள் செய்யணும்னு விரக்தி வந்துடும். விவேகனின் அரசவையில இந்த மாற்றுவாதங்கள் உருவாக்கிய குழப்பம் சாதாரணமானதில்லை. அரசவையில இருந்த பல நல்ல குணங்கள் கூட இந்த கவர்ச்சிகரமான பேச்சை கேட்டு தடுமாறத் தொடங்கின. ஆமாம்ல, நாம ஏன் கஷ்டப்பட்டு பக்தி பண்ணணும், நாம ஏன் தர்மத்தை காக்கணும், ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு விவேகனின் ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் மனசுல ஆசை தீ பற்றி எரியத் தொடங்கியது. இந்த குழப்பவாதிகள் மனித மனதை எப்படி திசை திருப்புகிறார்கள்? அவங்க வாதத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்ன? விவேகன் இவங்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்பதை அடுத்த வரும் பகுதியில் நாம் தெளிவாக காண்போம். இந்த குழப்பவாதிகள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஆயுதம் வச்சு தாக்குற எதிரியை விட தவறான தத்துவத்தை வச்சு நம்ம மனசை தாக்குற எதிரி ரொம்பவே ஆபத்தானவன். ஏன்னா ஆயுத காயம் உடம்புல ஆறிடும், ஆனா தவறான தத்துவத்தால ஏற்படுற மனக்காயம் தலைமுறை தலைமுறையா அழியாம இருக்கும். விவேகனின் அரசவையில இந்த போலி தத்துவவாதிகள் எப்படி செயல்பட்டாங்க தெரியுமா? அவங்க நேரடியாக நாங்கள் கெட்டவர்கள்னு வரல. அவங்க ரொம்ப அழகான மென்மையான தர்க்க ரீதியான வார்த்தைகளை பேசிதான் வந்தாங்க. அவங்க மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் கஷ்டப்பட்டு காலையில எழுந்திருச்சு பூஜை பண்றீங்க? அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? உங்க கஷ்டம் தீர்ந்ததா? இதோ பாருங்க, அந்த பக்கத்துல இருக்கிறவன் எந்த கடவுளையும் கும்பிடல, ஆனா மாடி வீட்ல வாழ்கிறான். நீங்க தினமும் சாமி கும்பிடுறீங்க, ஆனா கூரை வீட்ல இருக்கீங்க. அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தா உங்களுக்கு ஏன் உதவி செய்யல? இப்படிப்பட்ட கேள்விகள் மக்கள் மனசுல எழும்போது சாதாரண மனிதன் தடுமாறிடுறான். ஆமாம்ல, அவன் சொல்றதும் சரிதானே, நான் இவ்வளவு நல்லவனா இருக்கேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது? அவன் அவ்வளவு கெட்டவனா இருக்கான், அவனுக்கு ஏன் நல்லதே நடக்குது? அப்படின்னு மனிதன் தன் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குறான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க மனசுலயும் பலமுறை இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? நாம நேர்மையா இருக்கோம், ஆனா நாம கஷ்டப்படுறோம். துரோகம் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன் ஜாலியா இருக்கானே என்ற கேள்வி வரும்போது நம்ம மனசுல இருக்கிற தர்மம் தளரத் தொடங்குது. இந்த குழப்பவாதிகள் மனிதனோட இந்த பலவீனத்தை தான் மிகச்சரியா பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க தர்மத்தின் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிறாங்க. ஒரு கதையை யோசிச்சு பார்ப்போம். ஒரு காட்டு வழியா ஒரு அண்ணனும் தம்பியும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் ரொம்ப நேர்மையானவன், இறை நம்பிக்கை உள்ளவன். தம்பி கொஞ்சம் சலன புத்தி உள்ளவன். வழியில ஒரு கோயில் இருந்தது. அண்ணன் கோயிலுக்குள்ள போய் கும்பிட்டுட்டு வெளியே வந்தான். வெளியே வரும்போது அவனுக்கு காலில் ஒரு பெரிய முள் குத்தி ரத்தம் கொட்டுச்சு. அதே கோயிலுக்கு பக்கத்துல ஒரு திருடன் வந்தான். அவன் கோயிலுக்குள்ள போய் உண்டியலை உடைச்சு பணத்தை திருடிக்கிட்டு ஓடினான். ஓடும்போது வழியில ஒரு தங்க நாணயம் கிடந்தது. அதை எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டான். இதை பார்த்த தம்பிக்கு ஒரே குழப்பம். அண்ணனை பார்த்து கேட்டான், அண்ணா, நீ சாமி கும்பிட்ட, உனக்கு காலில் முள் குத்துச்சு. அவன் கோயில திருடுன, அவனுக்கு தங்க நாணயம் கிடைச்சது. அப்போ தர்மம்னு ஒன்று இருக்கா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? தீமை செய்கிறவனுக்கு தானே நல்லது நடக்குது. அப்போ அண்ணன் அமைதியா சொன்னான், தம்பி, உனக்கு மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனா உண்மை என்ன தெரியுமா?
என் பூர்வ புண்ணியத்தின்படி இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு என் காலே துண்டா போயிருக்கணும். ஆனா நான் செஞ்ச புண்ணியத்தால அது ஒரு சின்ன முள்ளோட போயிடுச்சு. அதே போல அந்த திருடனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ராஜயோகம் வந்து அரசபோக வாழ்க்கை கிடைக்க வேணும். ஆனா அவன் செஞ்ச பாவத்தால அந்த பெரிய யோகம் போய் வெறும் ஒரு தங்க நாணயத்தோட அவனோட அதிர்ஷ்டம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஆழமான உண்மை பாத்தீங்களா? நாம வாழ்க்கையை ரொம்ப மேலோட்டமா குறுகிய பார்வையில பார்க்கறோம். ஆனா தர்மமும் இறைவனின் கணக்கும் மிக ஆழமானது. இந்த குழப்பவாதிகள் மனிதர்களை மேலோட்டமான பார்வையை பார்க்க வச்சு அவங்கள ஆன்மீக பாதையில் இருந்து திசை திருப்ப பார்க்கறாங்க. அவங்க இன்னொன்றும் பண்ணுவாங்க. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு கோயில், எதுக்கு சடங்குகள், எதுக்கு கட்டுப்பாடு, மனசு சுத்தமா இருந்தா போதாதான்னு கேட்பாங்க. கேட்கறதுக்கு இது ரொம்ப நியாயமான கேள்வி மாதிரி தெரியும். ஆனா யோசிச்சு பாருங்க, காற்று எல்லா இடத்துலயும் இருக்கு, அப்புறம் எதுக்கு ஃபேன்னு கேட்குற மாதிரி இது. காற்று எல்லா இடத்துலயும் இருந்தாலும் ஃபேனை போடும்போது தான் நமக்கு காற்று அடர்த்தியா கிடைக்குது. அதே போலதான் கோயிலும் சடங்குகளும். இறைசக்தி எல்லா இடத்துலயும் இருந்தாலும் நாம மனதை ஒருமுகப்படுத்த ஒரு குறிப்பிட்ட இடம் தேவைப்படுது. இப்படிப்பட்ட போலி தத்துவங்களாலும் குழப்பவாதிகளின் வாதங்களாலும் விவேகனின் ராஜ்யத்தில் இருந்த மக்கள் தங்களோட தர்ம நெறிய மறக்க தொடங்கினாங்க. சமூகத்துல அமைதி நிலைமை பரவியது. சுயநலம் தலைவிரித்தாடியது. இந்த நிலையில விவேகன் அமைதியா இருக்க விரும்பல. தன் கம்பீரமான குரலை உயர்த்தினான். போலி தத்துவங்கள் ஒவ்வொன்றாக உடைத்தெறிய தன் உண்மையான வாதத்தை முன்வைக்க தொடங்கினான். விவேகனின் அந்த கம்பீரமான வாதம் என்ன? வேத நெறிகளின்படி அவன் உண்மையை எப்படி விளக்குகிறான்? வாருங்கள், அடுத்த பகுதியில் அதை காண்போம். இப்போ விவேகன் சிம்மாசனத்துல இருந்து கம்பீரமா எழுந்து நிக்கிறான். அவனோட முகத்துல ஒரு மாபெரும் ஞான ஒளி பிரகாசிக்குது. அரசவையில இருந்த குழப்பவாதிகள், சார்வாகர்கள், பௌத்தர்கள் எல்லாரும் விவேகனின் அந்த தேஜஸ பார்த்து ஒரு நிமிஷம் மௌனமாயிட்டாங்க. விவேகன் தன் உரத்த கம்பீரமான குரல்ல பேசத் தொடங்குறான். அறியாமையில் மூழ்கி கிடக்கும் மனிதர்களே, மேலோட்டமான தர்க்கங்களை பேசி மனித மனங்களை குழப்பும் போலிவாதிகளே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் சொல்கிறீர்கள், கண்ணுக்கு தெரிவது மட்டும்தான் உண்மை என்று. அப்படியானால் உங்கள் மனதை உங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் அறிவை உங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் தாய் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை உங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறீர்களா? கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை நிஜம் என்று நம்பும் நீங்கள் இந்த அகில உலகத்தையும் படைத்து காத்து இயக்கும் அந்த மாபெரும் பரம்பொருளை மட்டும் எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? விவேகனின் இந்த முதல் கேள்வியிலேயே சார்வாகலின் வாய் அடைத்துப் போயிற்று. விவேகன் தொடர்கிறான். இந்த உலகம் வெறும் தற்செயலாக உருவானதல்ல. சூரியன் துல்லியமாக உதிக்கிறது, மழை குறிப்பிட்ட காலத்தில் பெய்கிறது, மனித உடல் இயக்கம் எவ்வளவு ஆச்சரியமான அமைப்பாக இருக்கிறது. ஒரு கடிகாரம் தானாக உருவாக முடியாது என்றால் இவ்வளவு துல்லியமான இந்த பிரபஞ்சம் தானாக எப்படி உருவாக முடியும்? இதற்கெல்லாம் மூலக்காரணமான ஒரு பரம்பொருள் உண்டு. அதைத்தான் வேதங்கள் பிரம்மம் என்று முழங்குகின்றன. விவேகன் அடுத்து பௌத்தர்களின் சூன்யவாதத்தை எதிர்கொள்கிறான். எல்லாமே சூன்யம் என்று சொல்கிறாயே, எதுவுமே இல்லை என்பதை உணர்வதற்கு அங்கே ஒரு நான் இருக்கிறானே, அவன் யார்? எதுவுமே இல்லை என்பதை அனுபவிக்கும் அந்த அறிவு எது? அனைத்தும் அழிந்தாலும் அந்த அழிவை அறிந்து கொள்ளும் சாட்சியாக ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா அழியாதது, நித்தியமானது, தூய்மையானது. இங்கே நம்ம வாழ்க்கையோட இதை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்கள் வருது. நாம குழந்தையா இருந்தோம், அப்புறம் வாலிபனானோம், இப்போ முதியவராகிறோம். உடம்பு மாறுது, மனசு மாறுது, எண்ணங்கள் மாறுது. ஆனா நான் தான் குழந்தையா இருந்தேன், நான் தான் வாலிபனாயிருந்தேன், இப்போ நான் தான் முதியவராய் இருக்கேன்னு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு மாறுறதே இல்லையே. அந்த மாறாத உணர்வு தான் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. உடம்பு அழியலாம், ஆனா ஆத்மா அழிவதில்லை. விவேகன் வேத நெறிகளின் சாரத்தை அங்கே மிக அழகாக எடுத்துரைக்கிறான். வேதங்கள் மனிதனுக்கு 4 புருஷார்த்தங்களைச் சொல்கின்றன: தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். மனிதன் பொருள் ஈட்டலாம், ஆசைகளை அனுபவிக்கலாம், ஆனால் அவை இரண்டும் தர்மத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். தர்மத்தை மீறி ஈட்டும் பொருளும் தர்மத்தை மீறி அனுபவிக்கும் ஆசையும் மனிதனை அழிவு பாதையில்தான் கூட்டிட்டு போகும். மேலும் இவை அனைத்திற்கும் மேலாக மனிதனின் இறுதி இலக்கு மோக்ஷம் என்ற பரம்பொருளின் திருவடி நிழலை அடைவது மட்டுமே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம்?
ஏன்னா நாம தர்மத்தை மறந்துட்டு வெறும் பொருளையும் ஆசையையும் மட்டும் தேடி ஓடுறோம். காசு இருந்தா நிம்மதி வந்துடும்னு நினைக்கிறோம். ஆனா உலகத்திலேயே மிக அதிகமான அழுத்தம் உள்ளவங்க கோடீஸ்வரர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஏன்? ஏன்னா அவங்க கிட்ட அர்த்தம் இருக்கு, ஆனா தர்மமும் மோட்ச சிந்தனையும் இல்லை. விவேகன் தன் கம்பீரமான வாதத்தின் மூலம் போலி கோட்பாடுகளின் முகத்திரையை கிழிக்கிறான். கடவுள் மனிதனை தண்டிப்பவர் அல்ல, அவர் கருணை கடல். நாம் செய்யும் வினைகளுக்கேற்பவே நமக்கு பலன்கள் கிடைக்கின்றன. விதை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான். இதில் கடவுள் மீது குறை சொல்வது அறியாமை. துன்பங்கள் என்பவை நம்மை தூய்மைப்படுத்த வரும் சோதனைகளே தவிர கடவுளின் கோபம் அல்ல. விவேகனின் இந்த விளக்கத்தை கேட்டதும் அரசவையிலிருந்த மக்களுக்கு உண்மை என்னவென்று புரியத் தொடங்கியது. அறியாமை என்ற இருள் விலகி தெளிவு என்ற வெளிச்சம் பரவத் தொடங்கியது. ஆனால் வெறும் பொதுவான வேத நெறிகள் மட்டும் போதாது. தத்துவத்தின் உச்சகட்ட உண்மையான விசிஷ்டாத்வைத தத்துவத்தின் மேன்மையை எப்படி விவேகன் நிலைநாட்டுகிறான் என்பதை அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம். இப்போ விவேகனின் அரசவையில உண்மையான தத்துவத்தின் சிம்மாசனம் நிறுவப்படுது. அதுதான் விசிஷ்டாத்வைத தத்துவம். ஸ்ரீ வேதாந்த தேசிகர் நிலைநாட்டிய இந்த மாபெரும் தத்துவம் என்ன சொல்லுது? இத நாம ரொம்ப எளிமையா நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு புரிஞ்சுப்போம். விவேகன் முழங்குகிறான், மக்களே, இறைவன் வேறு, நாம வேறு என்று முற்றிலும் பிரிந்து நிற்பதும் உண்மையல்ல. அதேபோல நானேதான் கடவுள், எனக்கு மேலே எதுவும் இல்லை என்று அகங்காரம் பேசுவதும் உண்மையல்ல. உண்மையான தத்துவம் என்னவென்றால், இந்த ஜீவாத்மாக்களாகிய நாமும் இந்த பிரபஞ்சமும் இறைவனின் திருமேனி, அதாவது உடம்பு. இறைவன் நம் அனைவருக்குள்ளும் வாழும் அந்தர்யாமி, உயிராக இருப்பவன். இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சிக்கலாம். நம்ம உடம்புல கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கிருக்கு. கை வேற, கால் வேறதான். ஆனா இது எல்லாமே ஒரே உடம்போட உறுப்புகள் தானே. கை தன்னைத்தானே நான் தான் முழு உடம்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே நேரத்துல எனக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கை சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. உடம்புக்குள் இருக்கும் உயிர்தான் கையையும் காலையும் இயக்குகிறது. அதேபோலத்தான் இந்த அகில உலகத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்களாகிய நாம அனைவரும் இறைவனின் உடலின் உறுப்புகள். இறைவன் நம் அனைவருக்கும் உயிராக இருந்து நம்மை இயக்குகிறான். எவ்வளவு ஆழமான தத்துவம் பார்த்தீங்களா? இந்த தத்துவம் நமக்கு என்ன கற்பிக்கிறது? முதலாவது, அகங்காரம் அழியும். நானே கடவுள் என்று அகம்பாவம் பேச முடியாது. நாம இறைவனின் ஒரு சின்ன அம்சம், அவனை சார்ந்திருப்பவர்கள் என்ற பணிவு வரும். இரண்டாவது, அன்பு மலரும். பக்கத்துல இருக்கிற மனிதனும் இறைவனின் ஒரு அங்கம்தான். இந்த விலங்குகளும் மரங்களும் கூட இறைவனின் உடலின் பாகம்தான் என்ற உணர்வு வரும்போது நமக்கு யாரையும் வெறுக்க தோன்றாது. எல்லாரிடமும் அன்பு மலரும். விவேகன் தொடர்கிறான், இந்த ஜீவாத்மா இறைவனை அடைவதற்கு ஒரே வழி சரணாகதி, அதாவது பிரபத்தி மட்டுமே. தன் முயற்சியால் மட்டும் ஒரு மனிதன் முழுமையான விடுதலை பெற முடியாது. இறைவா, நான் உன்னுடையவன், என் நல்லதும் கெட்டதும் உன் பொறுப்பு, என்னை உன்னிடம் ஏற்றுக்கொள் என்று முழுமையாக தன் அகங்காரத்தை துறந்து இறைவனின் திருவடிகளில் சரணடைவதே விசிஷ்டாத்வைதம் காட்டும் பரம ரகசியம். இன்னைக்கு நாம வாழ்க்கையில ஏன் தோத்து போறோம் தெரியுமா? ஏன்னா நாம எல்லாவற்றையும் நான் தான் பண்றேன், என் திறமையால தான் நடக்குதுன்னு நினைச்சு அகங்காரம் பேசுறோம். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம கைமீறி விஷயங்கள் போகும்போது உடைந்து போயிடுறோம். ஆனா சரணாகதி அடைந்த மனிதன் உடைந்து போவதில்லை. நான் என் கடமையை செய்வேன், பலனை என் இறைவனிடம் விட்டுவிடுவேன் என்ற மாபெரும் தைரியம் அவனுக்கு வந்து விடுகிறது. ஒரு சின்ன குழந்தை தன் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு போகும்போது அதற்கு எந்த பயமும் இருப்பதில்லை. நம்மை அம்மா பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கை அதற்கு இருக்கிறது. அதேபோலத்தான் இறைவனிடம் சரணடைந்த பக்தனும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படுவதில்லை. இந்த சித்தாந்தத்தை விவேகம் நிலைநாட்டியதும் அரசவையிலிருந்த போலி வாதங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகின. போலி ஆன்மீகவாதிகள் தலைகுனிந்து நின்றார்கள். உண்மையான சித்தாந்தம் எது என்பது அங்கே நிறுவப்பட்டது. மனிதன் தன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொண்டான். ஆனால் இந்த உயர்ந்த தத்துவத்தை ஒரு சாதாரண மனிதன் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? புத்தகங்களை படித்தால் மட்டும் போதுமா?
நிச்சயமாக இல்லை. இதற்கு ஒரு சர்க்குரு தேவை. அந்த குருவின் உயர்வையும் ஆன்மீக பாதையில் குருவின் அவசியத்தையும் விவேகன் எப்படி விளக்குகிறான் என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். இப்போ விவேகனின் அரசவையில ஒரு முக்கிய கேள்வி எழுப்பப்படுது. மக்கள் விவேகனை பார்த்து கேக்குறாங்க, மன்னவா, தத்துவம் இவ்வளவு அற்புதமா இருக்கு, ஆனா இந்த தத்துவத்தை நாங்களாகவே சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ள முடியாதா? எதுக்கு ஒரு குருவை நாம தேடி போகணும்? நாங்களே யூடியூப்ல பார்த்து புத்தகங்களை படிச்சு ஞானி ஆயிட முடியாதா? இன்னைக்கு நம்ம சமூகத்திலையும் பல பேர் இப்படித்தான் நினைக்கிறாங்க. எனக்கு எதுக்குப்பா குரு, நானே கூகுள்ல தேடுவேன், நானே புக்க படிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு விவேகன் அளிக்கும் பதில் மிக மிக ஆழமானது. விவேகன் சொல்றான், மக்களே, ஒரு காடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள பல ஆபத்தான பாதைகளும் இருக்கு, சரியான பாதையும் இருக்கு. அந்த பாதையை ஏற்கனவே கடந்து பாதுகாப்பா கரை சேர்ந்த ஒரு வழிகாட்டி உங்க கூட வந்தா நீங்க சுலபமா காடை கடந்துடலாம். ஆனா நான் யாரோட உதவியும் இல்லாம நானே போவேன்னு போனீங்கன்னா காட்டு மிருகங்களுக்கு இரையாகி விடுவீங்க, அல்லது வழி அறியாம செத்து போயிடுவீங்க. அந்த வழிகாட்டி தான் சர்க்குரு. எவ்வளவு பெரிய உண்மை! சாஸ்திரங்கள் என்பது ஒரு மாபெரும் கடல். அதில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எந்த சூழ்நிலைக்கு எந்த தர்மத்தை பயன்படுத்த வேண்டும், தன் மனதை எப்படி அடக்க வேண்டும் என்பதை ஒரு உண்மையான குருவால் மட்டுமே நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இங்கே ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். ஒரு சீடன் தன் குருவிடம் போய் கேட்டான், குருவே, நான் பல புத்தகங்களை படிச்சிட்டேன். வேதங்கள், உபநிடதங்கள் எல்லாம் எனக்கு மனப்பாடமா தெரியும். ஆனா என் மனசுல அமைதியே இல்லையே, ஏன்? குரு சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட ஒரு காலியான கிண்ணத்தை கொடுத்தார். அப்புறம் ஒரு தேநீர் கெட்டிலை எடுத்து அந்த கிண்ணத்துல தேநீரை ஊற்றத் தொடங்கினார். கிண்ணம் நிரம்பி வழிந்தது. தேநீர் கீழே சிந்திக்கொண்டே இருந்தது. ஆனா குரு ஊற்றுவதை நிறுத்தவே இல்லை. சீடன் கத்தினான், குருவே, நிறுத்துங்க, கிண்ணம் ஏற்கனவே நிரம்பிடுச்சு. இனிமேல் அதுல ஒரு சொட்டு தேநீர் கூட ஊற்ற முடியாது. குரு அமைதியா சொன்னார், மகனே, இந்த கிண்ணம் மாதிரிதான் உன் மனசும். ஏற்கனவே அகங்காரத்தாலும் புத்தக படிப்பாலும் உன் மனசு நிரம்பி வழியுது. அதுல புதுசா ஞானத்தை ஊற்ற முடியாது. முதல்ல உன் மனசுல இருக்கிற அகங்காரத்தை கொட்டிட்டு காலியான கிண்ணமா என் முன்னாடி வந்து நில்லு. அப்பத்தான் உண்மை ஞானம் உனக்குள்ள இறங்கும். பார்த்தீங்களா? புத்தக படிப்பு நமக்கு தகவலை தரும். ஆனா சர்க்குரு மட்டும்தான் நமக்கு மாற்றத்தை தருவார். உண்மையான குரு யாரு? அவர் உங்களிடம் பணத்தையோ புகழையோ எதிர்பார்க்க மாட்டார். அவர் தன் சொந்த சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்த மாட்டார். அவர் இறைவனை நோக்கி வழிநடத்துவாரே தவிர தன்னை இறைவனாக காட்டிக்கொள்ள மாட்டார். ஸ்ரீ வேதாந்த தேசிகர் போன்ற மாபெரும் ஆசாரியர்கள் தம்மை என்றுமே இறைவனின் தாசனாகவே கருதி கொண்டார்கள். அவர்கள் காட்டிய பாதைதான் உண்மையான ஞானப்பாதை. ஒரு உண்மையான குருவை அடையும்போது நம்மிடம் இருக்கிற சந்தேகங்கள் அனைத்தும் பனிபோல் விலகும். நம் மன தூய்மை அடையும். விவேகன் அரசவையில் பிரகடனம் செய்கிறான், சித்தாந்தம் நிறுவப்பட்டுவிட்டது. ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர வேண்டுமென்றால் ஒரு தூய்மையான சர்க்குருவை அடைக்கலமாக பற்றுங்கள். அவர் காட்டும் பாதையில் நடங்கள். ஆனால் இந்த உலகத்தில் போலி குருமார்களும் உண்மையான குருமார்களும் கலந்துதான் இருக்கிறார்கள். போலி நகைகளுக்கு நடுவில் உண்மையான வைரத்தை கண்டறிவது எப்படி? வாருங்கள், ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தோடு அடுத்த பகுதியில் அதை பார்ப்போம். இப்போ நாம மிக முக்கியமான ஒரு நடைமுறை உதாரணத்தை பார்க்க போறோம். கடைத்தெருவுக்கு போறீங்க. அங்கே ஒரு கடையில கவரிங் நகைகள் விற்கிறாங்க. பார்க்கறதுக்கு தங்க மாதிரியே பளபளன்னு மின்னுது. வெறும் 100 ரூபாய்க்கு பெரிய நகை கிடைக்குது. பக்கத்துல ஒரு நகை கடை இருக்கு. அங்க உண்மையான வைரம் விற்கிறாங்க. அது ரொம்ப சிறியதா இருக்கு, ஆனா அதோட விலை லட்சக்கணக்கில் இருக்கு. ஒரு சாமானிய மனிதன் என்ன நினைப்பான்? அடடே, அங்க 100 ரூபாய்க்கு அவ்வளவு பெரிய நகை கிடைக்குது, இங்க சின்ன கல்லுக்கு இவ்வளவு விலையான நினைச்சு கவரிங் நகையை வாங்கிட்டு வந்துருவான். ஆனா 4 நாள் கழிச்சு மழையில நனைஞ்சா அந்த நகையோட சாயம் வெளுத்து போயிடும், பித்தளை வெளியே தெரிஞ்சிடும். ஆனா உண்மையான வைரமோ, அது எத்தனை ஆண்டுகளானாலும் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் தன்னுடைய ஒளியையும் மதிப்பை இழக்கவே இழக்காது. ஆன்மீகமும் இப்படித்தான். போலி ஆன்மீகவாதிகள் என்பவர்கள் அந்த கவரிங் நகைகள் மாதிரி. அவங்க வெளியில பார்க்க ரொம்ப ஆடம்பரமா கவர்ச்சியா பெரிய பெரிய விளம்பரங்களோடு தெரிவாங்க. அவங்க கிட்ட போனா உடனடி தீர்வு கிடைக்கும்னு பொய் சொல்வாங்க.
4 நாள்ல உன் கஷ்டம் தீரும், இந்த மந்திரத்தை சொன்னா உனக்கு புதையல் கிடைக்கும்னு கவரிங் நகை போல பளபளப்ப காட்டுவாங்க. ஆனா ஒரு சின்ன சோதனை வாழ்க்கையில வரும்போது அவங்களோட போலித்தனம் வெட்ட வெளிச்சமாயிடும். ஆனா உண்மையான சத்குருவும் உண்மையான சித்தாந்தமும் வைரம் மாதிரி. அங்கே ஆடம்பரம் இருக்காது, அங்கே உடனடி குறுக்கு வழிகள் இருக்காது. அவங்க உங்களை உழைக்க சொல்வாங்க, தர்மத்தின் வழியில வாழ சொல்வாங்க, கடவுளிடம் சரணடைய சொல்வாங்க. அது ஆரம்பத்துல கஷ்டமா தெரியலாம், ஆனா வாழ்க்கையில எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் அந்த வைரம் போன்ற உண்மை ஞானம் உங்களை காப்பாற்றும். ஒரு கதையை பார்ப்போம். ஒரு பெரிய வைர வியாபாரி இருந்தார். அவரிடம் ஒரு அரிய வைரம் இருந்தது. ஒரு நாள் ஒரு திருடன் அந்த வைரத்தை திருட நினைத்தான். வியாபாரி பயணம் செய்யும்போது அவனுடனே பயணித்தான். இரவு நேரத்தில் வியாபாரி தூங்கும்போது அவனுடைய பைகளை எல்லாம் திருடன் தேடி பார்த்தான். ஆனால் வைரம் கிடைக்கவில்லை. பல நாட்கள் தேடியும் திருடனால் அந்த வைரத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கடைசியில் பொறுமை இழந்த திருடன் வியாபாரியிடமே போய் உண்மையை சொல்லிவிட்டான். ஐயா, நான் ஒரு திருடன். உங்கள் வைரத்தை திருடத்தான் இத்தனை நாளா உங்க கூட வந்தேன். தினமும் இரவு நீங்கள் தூங்கும்போது உங்கள் பை முழுவதையும் தேடிவிட்டேன். ஆனால் வைரம் எங்கே இருக்கிறதென்றே எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து சொல்லிவிடுங்கள், அதை எங்கே ஒளித்து வைத்திருந்தீர்கள்? வியாபாரி சிரித்துக்கொண்டே சொன்னான். தம்பி, நீ என் பையை தேடுவாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் தினமும் இரவு நீ தூங்கிய பிறகு அந்த வைரத்தை எடுத்து உன் பைக்குள்ளேயே வைத்து வைப்பேன். விடிவதற்குள் அதை எடுத்து என் பையில் வைத்துக் கொள்வேன். நீ உலகம் முழுவதையும் தேடினாய், ஆனால் உன் பைக்குள்ளேயே தேட மறந்துவிட்டாய். எவ்வளவு பெரிய ரகசியம் பாத்தீங்களா? நாமளும் அப்படித்தானே வாழ்கிறோம். நிம்மதி என்ற வைரத்தையும் கடவுள் என்ற வைரத்தையும் நாம வெளியே தேடி அலைகிறோம். போலி ஆன்மீகவாதிகளிடம் ஓடுகிறோம், வெளிநாட்டு பொருட்களில் தேடுகிறோம். ஆனால் அந்த மாபெரும் வைரம் எங்கே இருக்கிறது? நம் மனதுக்குள்ளேயே இருக்கிறது. உண்மையான சித்தாந்தமும் சத்குருவும் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், நம் மனதுக்குள்ளேயே இருக்கும் அந்த வைரத்தை சுற்றி கொண்டிருக்கும் அறியாமை என்ற தூசியை அகற்றி நம்மை உணர வைக்கிறார்கள். போலி நகைகளை தேடாதீர்கள், உண்மையான வைரத்தை கண்டறியுங்கள். விவேகம் என்ற உரைக்கல்லை கொண்டு பரிசோதித்து பாருங்கள். இப்படி தெளிவான தத்துவ ஞானத்தை பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பாக்கியம். இந்த தெளிவான தத்துவ ஞானத்தை பெறுவதின் முக்கியத்துவத்தை விவேகன் எப்படி எடுத்துரைக்கிறான்? வாருங்கள், அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்போ நாம இந்த சித்தாந்த ஸ்தாபனம் என்ற மாபெரும் அத்தியாயத்தின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். விவேகன் தன் அரசவையில் நிகழ்த்திய அந்த மாபெரும் தத்துவ விவாதத்தின் சாராம்சத்தை இப்போ சுருக்கமா நம்ம மனசுல ஆழப்பதியிற மாதிரி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எல்லாமே இருக்கலாம். நல்ல பணம் இருக்கலாம், பெரிய பதவி இருக்கலாம், அழகான குடும்பம் இருக்கலாம். ஆனா அவன்கிட்ட தெளிவான தத்துவ ஞானம் இல்லைன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இருட்டுல ஓடுற ஒரு கார் மாதிரி இருக்கும். எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த காரா இருந்தாலும் ஹெட்லைட் எரியலைன்னா அந்த கார் போய் பள்ளத்துல தான் விழும். அந்த ஹெட்லைட் தான் தத்துவ ஞானம். விவேகன் தன் உரையை இப்படி சுருக்குகிறான். என் அன்பான மக்களே, இதுவரை நாம் கண்ட இந்த விவாதத்தின் மூலம் நீங்கள் 3 முக்கிய உண்மைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, போலித்தனங்களை விலக்குங்கள். உங்களை பயமுறுத்தியோ உங்கள் ஆசையை தூண்டியோ அற்புதங்களை காட்டியோ ஏமாற்றும் போலி ஆன்மீகவாதிகளை முற்றிலுமாக புறக்கணியுங்கள். ஆன்மீகம் என்பது மாயாஜாலம் அல்ல, அது மன தூய்மை. இரண்டாவது, உண்மையான சித்தாந்தத்தை பற்றுங்கள். நாம் அனைவரும் இறைவனின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இறைவன் நம் உயிராக இருக்கிறான், நாம் அவனுடைய அங்கங்கள். இந்த பிரபஞ்சம் அவனுடைய திருமேனி. எனவே அகந்தையை விட்டுவிட்டு அவனது திருவடிகளில் சரணடைவதே, அதாவது பிரபத்தி, நமக்கு நிம்மதியையும் முக்தியையும் தரும். மூன்றாவது, சர்க்குருவின் வழிகாட்டலில் நடங்கள். சுயசிந்தனை தேவைதான், ஆனால் அகங்காரத்தோடு கூடிய சுயசிந்தனை ஆபத்தானது. ஒரு தூய்மையான ஆச்சாரியனின் பாதத்தை பற்றி அவர் காட்டும் தர்மத்தின் வழியில் உங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில கடைபிடிச்சான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவன் கலங்க மாட்டான். வியாபாரத்துல நஷ்டம் வரலாம், உடம்புல நோய் வரலாம், கூடவே இருந்தவங்க துரோகம் பண்ணலாம். ஆனா
தத்துவ ஞானமுள்ள மனிதன் யோசிப்பான், இந்த உடம்பும் இந்த செல்வமும் தற்காலிகமானது, என் ஆத்மா அழியாதது, என் இறைவன் என்னை என்றென்றும் கைவிட மாட்டான் என்ற மாபெரும் நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். அந்த நம்பிக்கைதான் அவனுக்கு எதையும் தாங்கும் இதயத்தை தரும். ஒரு சிறிய உதாரணம். கடல்ல பெரிய புயல் அடிக்குது, அலைகள் பயங்கரமா எழும்புது, கடலின் மேற்பரப்பில் இருக்கிற படகுகளெல்லாம் தூக்கி எறியப்படுது, உடைஞ்சு போகுது. ஆனா கடலின் ஆழத்தில் இருக்கிற மீன்களுக்கு அந்த புயலே தெரியாது, அவை அமைதியா நீந்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவை ஆழத்தில் இருக்கு. நாமளும் வாழ்க்கையோட மேலோட்டமான விஷயங்களிலேயே வாழ்ந்தா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நிலைதடுமாறி போயிடுவோம். ஆனா தத்துவ ஞானம் என்ற ஆழத்துக்குள்ள நாம இறங்கிட்டா வெளியே எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும் நம்ம மனசு அமைதியா ஏகாந்தமா இருக்கும். இதைத்தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தன் சங்கல்ப சூரியோதயம் நாடகத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். சித்தாந்தம் நிறுவப்பட்டு விட்டது, விவேகன் வெற்றி பெற்று விட்டான், மனசு என்ற ராஜ்யத்தில் இருந்த போலி எண்ணங்கள் விரட்டப்பட்டு விட்டன, தெளிவு பிறந்துவிட்டது. இப்போது கேள்வி விவேகனிடமில்லை, கேள்வி உங்களிடம் இருக்கிறது. வாழ்க்கையின் உச்சகட்ட மாற்றத்திற்கும் உள்ளார்ந்த விழிப்புணர்வுக்கும் உங்களை கொண்டு செல்லும் அந்த மாபெரும் இறுதிக் கட்டத்திற்கு நாம் செல்லப் போகிறோம். நண்பர்களே, இதுவரை நாம சித்தாந்த ஸ்தாபனம் என்ற இந்த மாபெரும் அத்தியாயத்தின் வழியா பயணம் செஞ்சு வந்திருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட நேருக்கு நேரா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஆன்மீக கேள்விகளுக்கு நீங்கள் எங்கு விடை தேடுகிறீர்கள்? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது, மனசு உடைஞ்சு போய் நிக்கும்போது நீங்க எங்கே போறீங்க? யாரோ ஒருத்தர் ஜோசியம் பார்த்து உனக்கு செய்வினை இருக்குன்னு சொன்னா அதை நம்பி ஆயிரக்கணக்கில் பணத்தை கொட்டுறீங்களா? இல்ல கூகுள்லையும் சோஷியல் மீடியாவிலையும் வர்ற அற்பத்தனமான போலி வீடியோக்களை பார்த்துட்டு உங்க மனசை குழப்பிக்கிறீங்களா? அல்லது கடவுளாவது ஒன்னாவது எல்லாமே வேஸ்ட்னு விரக்தியில மதுவுக்கும் சிற்றின்பங்களுக்கும் அடிமையாகிறீங்களா? தயவு செய்து ஒரு நிமிஷம் நிதானிச்சு யோசிங்க. உங்க கேள்விகளுக்கான உண்மையான விடை வெளியில இல்ல, அது நம்ம முன்னோர்களும் மாபெரும் ஆச்சாரியர்களும் நமக்கு கொடுத்துட்டு போன மாபெரும் தத்துவ கருவூலங்கள்ல இருக்கு. ஸ்ரீமத் பகவத்கீதையில இருக்கு, வேதாந்த தேசிகரின் சங்கல்ப சூரியோதயத்துல இருக்கு. இன்னைக்கு நாம வாழ்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்மளை சுற்றி போலித்தனங்கள் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. டிஜிட்டல் உலகத்துல போலி குருமார்களும் போலியான ஆன்மீக வியாபாரிகளும் உங்க பலவீனத்தை வச்சு தொழில் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க விழித்து கொள்ளலைன்னா வேற எப்பவுமே விழித்து கொள்ள முடியாது. உங்க மனசுங்கிற ராஜ்யத்துக்கு நீங்க தான் ராஜா. அங்கே விவேகம் என்ற பகுத்தறிவை சிம்மாசனத்துல உட்கார வையுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் குருட்டுத்தனமா நம்பாதீங்க. தர்க்கத்திற்கு புறம்பான, தர்மத்திற்கு புறம்பான எதையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. வாழ்க்கைங்கிறது ஏதோ பிறந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், செத்து போனோம்னு வாழ்றதுக்கானது இல்ல. இந்த வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் உள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளை உணர்வது, அறியாமை இருளை கிழித்து கொண்டு ஞான சூரியனாக வெளிப்படுவது. இப்போதே முடிவெடுங்கள். போலித்தனங்களின் பின்னால் ஓடுவதை நிறுத்துங்கள். சுயநலமான ஆசைகளுக்கு அடிமையாவதை நிறுத்துங்கள். உண்மையான தத்துவத்தை பிடியுங்கள். தர்மத்தின் வழியில் நில்லுங்கள். இறைவனின் திருவடிகளில் உங்கள் அகந்தையை சரணடைய வையுங்கள். உங்க மனசுல எப்ப உண்மையான சித்தாந்தம் நிலைநாட்டப்படுகிறதோ அங்கே பயம் இருக்காது, அங்கே கவலை இருக்காது, அங்கே தோல்வி இருக்காது, அங்கே மாபெரும் அமைதியும் நித்திய ஆனந்தமும் மட்டுமே ஆட்சி செய்யும். இந்த செய்தி உங்களோடு மட்டும் நின்றிடக்கூடாது. அறியாமையிலும் குழப்பத்திலும் தவித்துக் கொண்டிருக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். உங்கள் மனசிலும் ஒரு தெளிவு பிறக்கட்டும். இது கிருஷ்ணா கீதா விஸ்டம், உண்மையான ஆன்மீகத்தையும் வாழ்க்கை ஞானத்தையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு தர்ம பயணம். மீண்டும் அடுத்த ஒரு அற்புத தத்துவ அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விவேகத்தோடு இருங்கள், தர்மத்தை காத்துக்கொள்ளுங்கள், இறை அருளில் திளையுங்கள். நன்றி, வணக்கம்.